அனைவருக்கும் இனிய வணக்கம். இணங்கு மெய்ஞான பேரின்ப கடலின் இன்னமுது எடுத்து எமக்களிப்போன் பிணங்கிய கோச பாச மாயை பின்னலை போர்த்து எரிந்திடுவோன் வணங்கிய தவத்தினோர்க்கு அருள் புரிய வள்ளலாய் வந்த மா தவத்தோன் குணங்குடி வாழு முகையதீன் ஆம் எம் குருபதம் சிரத்தின் மேல் கொள்வாம். இது குணங்குடியாருடைய குரு வணக்கமாக சொல்லப்படுகிறது. இன்று நாம் நம்முடைய பாடப்பகுதியாக குணங்குடி மஸ்தான் சாஹிபு எழுதிய நிராமய கண்ணியிலிருந்து 1 முதல் 20 பாடல்கள் குறித்த செய்திகளை அறிய இருக்கிறோம். குணங்குடி மஸ்தான் சாஹிபு அவர்கள் 47 ஆண்டுகள் வாழ்ந்தவர். இவ்வுலகில் 1788 முதல் 1835 வரை இவருடைய வாழ்வு காலம் என்று சொல்லப்படுகிறது. சுல்தான் அப்துல் காதிர் எனும் இயற்பெயர் கொண்ட இவர் இஸ்லாமிய சித்தர் எனவும் கருதப்படுகிறார். அத்தர் வியாபாரம் செய்து வந்தவர். இவரின் பாடல்கள் தத்துவ பாடல்கள், மெய்ஞான பாடல்களை பாடும் சூபி புலவர் என்றும் இவர் சொல்லப்படுகிறார். ராமநாதபுரம் மாவட்டம் குணங்குடி என்ற சிற்றூரில் பிறந்த இவர் 17 வயதில் துறவு பூண்டவர். சமய பொதுமையை பேசியவர். வெண்பா, விருத்தம், கண்ணி என மூவகை பாக்களில் இவருடைய பாடல்களை அவர் பாடியிருக்கிறார். இவருடைய வாழ்க்கை என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது இவருடைய குணங்குடியாரின் பாடல்களில் வெளிப்படும் சைவ சித்தாந்த கோட்பாடுகள் சிறப்பாக சொல்லப்படுகிறது. அதாவது சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம். சாலோகம் என்பது கடவுளுடன் ஓரிடத்தில் உறைவது, சாமீபம் என்பது கடவுளை அணுகி இருக்கும் நிலை, சாரூபம் என்பது கடவுளை போல் வடிவம் பெறுவது, சாயுச்சியம் என்பது ஜீவான்மா பரமாத்மாவுடன் இரண்டர கலப்பது. இதுவே வாழ்வின் உச்சமாக கருதப்படுகிறது. இந்த 4 நிலைகளையும் உணர்த்தும் குணங்குடியாரின் பாடல் இதோ. மூல பிராணனை சன்மார்தமெனும் முழங்கிவிட்டு அருள் புரியவும், மும்மண்டலங்களும் முட்டும்படிக்கு அங்கி மூட்டி வைத்து அருள் புரியவும், மேலாம் பதம் காட்டு மெய்ஞான நூல் ஏணி மேல் ஏற்றி அருள் புரியவும், மேலும் மேலும் 4ஆம் படி கடத்தின் மேல் மேலும் ஏற்கு அருள் புரியவும், சாலோக சாமீப சாரூப சாயுச்சிய சந்தானம் அருள் புரியவும் வேண்டும் என்று இவர் பாடுகின்றார். இனி நம் பாடப்பகுதிக்குள் நாம் செல்வோம். முதல் பாடல். ஆதி முதலே அகண்ட பரிபூரணம் என்று ஓதும் குடிகொண்டோனே நிராமயமே. அதாவது இது நிராமய கண்ணி என்பதனால் ஒவ்வொரு பாடலின் முடியிலும் நிராமயமே என்று சொல்லி முடியும். ஆதி முதல் என்று சொல்லும் பொழுது தொடக்க முதல் அகண்ட பரிபூரணம், அதாவது எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியவர் என்று அறிஞனால் சொல்லப்பட்ட குணங்குடி கொண்டவனே நிராமயமே என்று சொல்லி அழைக்கின்றார். தேசிகனான் என்றே திருநடனம் ஆடுகின்ற வாசம கோசரமே வாழி நிராமயமே. அதாவது வாசம கோசரம் என்பது வாக்குக்கு எட்டாதது, அதாவது சொல்லுக்குள் அடங்காதது என்று சொல்றாங்க. குருநாதன் நானே என்று திருநடனம் ஆடுகின்ற வாக்குக்கு எட்டாத பேரின்ப பரம்பொருளாக இருக்கின்ற நீ வாழ்க நிராமயமே என்கின்றார். சுத்த திருவடியில் சொக்கி அருள் பெறும் முன் செத்து இறந்து போனால் என் செய்வேன் நிராமயமே. அதாவது பரிசுத்தமாகிய உன் திருவடியில் அழுந்தி உன் அருள் பெறுவதற்கு முன்னமே என்னுடைய உயிர் போய்விடும் என்று சொன்னால் நான் என் செய்வேன் நிராமயமே என்று கேள்வி கேட்கின்றார். அதாவது சொக்குதல் என்று சொன்னால் லயித்தல், அதாவது இறைவனில் லயித்து வாழ்கின்ற இயைந்து வாழ்கின்ற அந்த தன்மையை அங்கு கேட்கின்றார். கண்ணே மணியே என் கண்ணிறைந்த காரணமே விண்ணே மெய்ஞான வெளியே நிராமயமே. அதாவது கண்மணி என் கண்ணுள் நிறைந்து காரண பொருள் ஆக ஆகாயமே மெய்ஞானமே வெளியே, அதாவது மெய்ஞான வெளியே ஒளியே நிராமயமே என்று சொல்லி அவர் பாடுகின்றார். எவ்விதம் என் இதயம் தெளிவதற்கே பந்த வினையகல பாராய் நிராமயமே. அதாவது பந்தம் என்று சொன்னால் கட்டுகள் என்று சொல்லப்படுவது ஆசை என்பன போன்ற அந்த உலக ரீதியான பற்றுகள். எந்த விதத்திலும் என் இதயம் தெளிவதற்காகவும் வினை கட்டுகள் நீங்குவதற்காகவும் என்னை உன் அருள் கூர்ந்து காப்பாயாக நிராமயமே என்று வேண்டுகிறார். இறந்ததன் மூலகத்தில் என்னது யான் என்பதெல்லார் துறந்தானே அந்நிலையே சொல்லாய் நிராமயமே. அதாவது முதலில் யான் எனது என்பதையெல்லாம் மனத்திலிருந்து ஒழித்தால் துறந்தவனாவேன். அதனால் அந்த நிலையை எனக்கு சொல்லி அருள வேண்டும் நிராமயமே. அதாவது இறைவனுடைய அருள் ஆற்றல் இல்லாமல் நாம் எதையுமே உணர்ந்து கொள்ள முடியாது.
அதனால் அந்த இறைவனே அத்தகைய தன்மையை நமக்கு கற்பிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். வற்றா சமுத்திரமே வள்ளலே வான்பொருளே சித்தர் உளத்தின் தெளிவே நிராமயமே. அதாவது இங்க வள்ளல் என்பது உதாரண குணம் உள்ளவன் என்று சொல்லப்படுகிறது. அதாவது வற்றாத கடலே வள்ளலே மேலான பரம்பொருளே சித்தர்களுடைய மனத்திற்கெல்லாம் தெளிவாக இருந்தவனே எனக்குள்ளும் தெளிவாக நீ இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். உம்பார்க்கும் எட்டாததொன்றன்றி மறையோலம் இட்ட செம்பொற் கிளியே ஜெயமே நிராமயமே. அதாவது உம்பர் என்று சொன்னால் தேவர்கள், அது அவர்களுக்கு கூட எட்டாத அந்த தன்மை இங்கு சொல்லுகின்றார். தேவர்களுக்கும் எட்டாதது என்று ஒருமிக்க வேதங்கள் முறையிட்ட செம்பொன் மலையே ஜெயமே. அதாவது இறைவன் தான் எல்லாவற்றுக்குமே நிரந்தரமான நித்தியமான வெற்றி என்பதை அவர் இங்கு நமக்கு குறிப்பிடுகின்றார். அடுத்த பாடல் பாருங்க. பேச்சுக்கு அடங்காத பேரின்ப தேனமிர்தம் காய்ச்சி வடித்த கடலே நிராமயமே. அதாவது இங்க இறைவனின் இயல்புகள் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்லப்படுகிறது. அந்த தன்மையில் அந்த இறைவனுடைய தன்மைகளை நாம் வார்த்தைக்குள் அடக்க முடியாது. அதனால வார்த்தைக்கு அடங்காத பேரின்பத்தை உண்டாக்குகிற தேனையும் அமிர்தத்தையும் காய்ச்சி வடித்த சமுத்திரமாக அந்த இறைவன் பரம்பொருள் விளங்குவதாக சொல்கிறார். அந்தரத்தினுள்ளே நின்றாடும் திருக்கூத்தனை சிந்தை அருகிலேன் என் செய்வேன் நிராமயமே. அதாவது அந்தரங்கம் என்பது சிதகாசம் என்று அந்த சித்தர்கள் குறிப்பிடுவார்கள். சிதகாசம் என்பது ஆகாயம் என்பதை குறிக்கிறது. ஆகாயத்திலே நின்று ஆடுகின்ற திருக்கூத்தை என் மனத்தால் அறிந்திலேன் என்ன செய்வேன். ஆக உன்னுடைய தன்மையை முழுமையாக அறியக்கூடிய அறிவை நான் பெறாமல் இருக்கின்றேன். அந்த அறியாமையை போக்க எனக்கு அருள் செய் என்று வேண்டுகிறார். மௌனமணி மூடி வைத்த பெட்டகமே தேனமுத இன்பத் தெளிவே நிராமயமே. அதாவது மோனமாகிய மௌன மணியை வைத்து மூடி இருக்கின்ற பெட்டகமாய். அதாவது இங்கு மணி என்று சொல்லப்படுவது ரத்தினம். அதாவது இந்த இடத்துல ரத்தினம் மணியாக குறிக்கப்படுவது எது என்று சொன்னால் அந்த மௌன நிலை, அந்த மோன நிலை. அந்த அதுபடி மூடி இருக்கிற பெட்டகமாய் இன்பம் தருகின்ற தேன் அமிர்தங்களின் தெளிவாக இருக்கின்றவனே நிராமயமே என்று சொல்லுகின்றார். மண்பட்ட நெஞ்ச மயக்கமெல்லாம் தீர அருள் பண்பட்டார்க்கு அல்லோ பயன்கான் நிராமயமே. அதாவது பண்படுதல் என்று சொன்னால் பக்குவப்படுதல், பழகுதல், நல்ல நெறிகளில் நம்மை நாமே பழக்குதல். அதான் சொல்றாங்க, அந்த மண்ணுலைகள் பிறந்த மனமயக்கு முழுவதும் நீங்கும்படி, இந்த உலக ரீதியான பற்றுகளிலிருந்து நாம் விலகும்படி அருளில் பண்பட்டார் கல்லோ பயன் உண்டாவது நிராமயமே என்று இங்கு குறிப்பிடுகிறார். அடுத்தது மன வாக்கு அணுகா மறைந்தவான் செஞ்சுடரே இனம் ஆதியற்ற இறையே நிராமயமே. அதாவது இறைவன் ஆதி அந்தம் இல்லாதவன், அருட்பெருஞ்சோதியாக விளங்கக்கூடியவன், அங்கிங்கேனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்திருக்கக்கூடியவன். அத்தகைய இறைவன் மனவாக்குகள் அணுக ஒண்ணாமல் மறைந்து நின்ற மேலான செஞ்சுடராக விளங்குகின்றான். அதாவது சாதாரணமான நிலையில் நாம் அவனை அணுகி ஆராய அறிந்து கொள்ள முடியாது என்பது இங்கு கருத்தாக சொல்லப்படுகிறது. பார்க்கும் இடமெல்லாம் பரிபூரணமாக இயற்கையுடன் நின்ற இயல்பை நிராமயமே. இயற்கை என்று சொல்லப்படுவது இங்கு இயற்கை. பார்க்கும் இடமெல்லாம் பரிபூரணமாக, இப்ப போன பாடல்ல கருத்துல சொல்லும் போது, அதாவது இறைவன் இந்த இயற்கையில் நீக்கமர நிறைந்திருக்கின்றான். அதாவது பார்க்கும் இடமெல்லாம் பரிபூர்ணமாக வியாபித்திருக்கின்ற இயல்புடையவனே, இயற்கை எனும் இன்ப பரம்பொருளே நிராமயமே என்று மகிழ்கின்றார். விண்ணு முதல் மண்ணாய் விளங்கி நின்ற மெய்ச்சுடரே கண்ணே என் இன்பக்கடலே நிராமயமே. அதாவது விண் முதல் மண் வரை விளங்குகின்ற மெய்யொளியாக இருக்கக்கூடியவன், என் கண்ணுக்கு ஒளியாக இருக்கக்கூடியவன், என் கண்ணுள் மணியாக இருக்கக்கூடியவன் அந்த இறைவன் என்கின்றார். துன்புறும் என் நெஞ்ச துயரம் எல்லாம் தீர்க்க எனக்கு அன்புருவாய் நின்ற பொருளே நிராமயமே. துன்பம் அடைகிற என் மனத்துயரம் அனைத்தையும் நீக்கும்படி எனக்கு அருள் உருவாய் நிற்கின்றவனே இறைவனே நிராமயமே. அங்கிங்கி என ஒன்னா அகண்ட பரிபூர்ணமாய் எங்கும் நிறைந்த இறையே நிராமயமே. அங்கு இங்கு என்று சொல்ல முடியாதபடிக்கு எங்கும் வியாபித்திருக்கின்ற நீக்கமர நிறைந்திருக்கின்ற நித்திய பரம்பொருளே நிராமயமே என்று சொல்கின்றார். அடுத்தது பாருங்க. நாட்டும் இருவினையும் நாட்டார் உணதொருளின் திரட்டானதென்ற திறமே நிராமயமே. அதாவது தெளிவுள்ள உயிர் நல்வினை தீவினை என்னும் இரு வினைகளில் நின்று விலகும் திறத்தை உன் அருளாலேயே அடைய முடியும். அதாவது இறைவன் என்று சொல்லப்படக்கூடியவன் இருவினை சேரா இறைவன் என்று சொல்லி வள்ளுவம் சொல்லுகிறது.
அப்படி அந்த இருவினை சேரா இறைவனுடைய திருவடிகளை தொழுது கொள்வதற்கு நமக்கு அருள் வேண்டும். அந்த உன் அருளை, இறை அருளை எனக்கு தா அப்படி சொல்லிட்டு கேட்கிறார். படர்ந்த மணங்குடியாம் பக்குவர் பாசாடவியை தொடர்ந்து தொடர்ந்து எட்ட துணிவார் நிராமயமே. அதாவது பந்த வாசங்களை பக்குவம் அடைந்தவரே தொடர்ந்து விட்டுவிட முயலுவர். யாருக்கெல்லாம் அந்த தெளிவு ஞானம் இருக்கிறதோ அவர்கள்தான் இந்த உலக ரீதியான பற்றுகளை தொடர்ந்து விட முனைவார்கள். உன் படர்ந்த மனக்குடிலில் இடம் பிடிக்கும் அந்த பக்குவத்தை எனக்கும் நீ கற்றுக்கொடு என்று சொல்லி குணங்குடியார் இங்கு கேட்கின்றார். உத்தமர்கட்காக உளுத்த புலையர் எனும் பித்தர் நெறியுளரோ பேசாய் நிராமயமே. அதாவது பித்தம் என்பது மயக்கம், புலையர் என்பது நீசர், இடிந்தவர் என்று சொல்லப்படுகிறது. உலகின் நிலையாமை உணராமல் புத்தி கெட்டு அலையும் பித்தர்களின் பைத்தியக்காரர்களின் நெறி உத்தம வாழ்வுக்கு ஆகாது என்ற உண்மையை, மெய்ஞான பொருளை, ஞான வெளிச்சத்தை நாங்களும் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு அருள் செய் என்று சொல்லி அந்த குணங்குடியார் இறைவனை, பேரின்ப பரம்பொருளை நிராமயமே என்று சொல்லி அழைத்து இத்தனை பாடல்களை பாடியிருக்கிறார். இத்துடன் இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.